இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள், அநேகர் கேட்க கிருபை செய்யுங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் வெளியிடுகிற வளரும் செடி என்கிற பத்திரிகை உங்களுக்கு தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய விலாசத்தை SMS பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். இந்த நாளிலும் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வார்த்தை தெரியாத யாருமே இருக்க முடியாது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிறுபிள்ளையில் கூட ஜீவாப்பம் நானே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், இப்படிப்பட்ட வசனங்களை தான் நாம் சொல்லிக் கொடுக்கிறோம். உண்மைதான். அந்த வசனத்தை கவனிங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாழ்ச்சி என்றால் குறைவுபட மாட்டேன். ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் நான் குறைவுபட மாட்டேன் என்று சொல்லி அங்கே வேதவசனம் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் குறைவில்லாதோடு இருக்கிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருப்பது உண்மைதான். கர்த்தரை உங்களுக்கு மேய்ப்பராக வைத்திருக்கிறீர்கள், உண்மைதான். கர்த்தருடைய மேய்ப்பராக இருந்தால் என் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. நான் தாழ்ச்சி அடையேன், நான் குறைவிட மாட்டேன். பின் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவு இருக்கிறது? அதை யோசித்து பாருங்கள். நான் ஆண்டவரத்தில் கேட்டேன், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவருடைய மேய்ப்பராக இருக்கும்போது என் வாழ்க்கையில் குறைவு கிடையாது, பின்ன ஏன் நாங்கள் குறைவை சந்திக்கிறோம்? எனக்கு ஆண்டவர் கொடுத்த பதிலை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 10:11 வசனத்தை வாசிக்கும் போது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நன்றாக கவனிங்கள். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். அப்படியெல்லாம் இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியத்தை கவனிங்கள். லூக்கா சுவிசேஷம் 2:8 வசனத்திலே ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். மேய்ப்பர்கள் வயலிலே தங்கி ஆடுகளை மேய்த்து கொண்டு இரவிலே தங்கியிருக்கிற சூழ்நிலையிலே தூதன் தோன்றி சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்கிறார். கவனிங்கள், கிறிஸ்துமஸ் கார்டு, வாழ்த்து அட்டைகள், அதில் படம் போட்டிருப்பாங்க. மேய்ப்பில் இருக்கிறது போல, தூதன் காட்சி கொடுக்கறது போல. அந்த மேய்ப்பனை சுற்றி பாருங்க, ஆடுகள் படுத்திருக்கும், இல்லை 2 ஆட்டுக்குட்டி நின்றுட்டு இருக்கும். இதில் நம்ம தெளிவாக தெரியுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னால் கர்த்தர் ஆடுகளின் மேய்ப்பர். அல்லது எந்த மனிதர்கள், எந்த ஜனங்கள் தேவனுடைய ஆடாக, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஆடாக, தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஆடாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் குறைவு கிடையாது. யோவான் 10 முழு பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர் மேய்ப்பர், மற்ற மந்தை ஆடுகள். ஆனால் அதே சமயத்தில் வேதாகமத்தில் அநேக மந்தைகளை பார்க்கிறோம். மாட்டு மந்தைகள் இருக்கிறது, கழுதை மந்தைகள் இருக்கிறது, பன்றி மந்தைகள் இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்றால் நீ ஆடாக இருக்கணும். நீ ஆடாக இருந்தால் நீ தாழ்ச்சி அடைய மாட்டாய். நீ யாராக இருக்கிறாய்? மாட்டு மந்தையா இருக்கிறியா? இல்லை கழுத மந்தையா இருக்கிறியா? இல்லை பன்றி மந்தையா இருக்கிறியா? அப்படின்னா நீ தாழ்ச்சி அடைவாய். அதுதான் பிரச்சனை. மேய்ப்பர் மாறாதவர், மேய்ப்பர் மாறாதவர். அவர் ஒருபோதும் மாறுகிறவர் அல்ல. மந்தையாகிய நாம், மந்தையாகிய நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? அதனால தான் யோவான் 10:12 மீண்டும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். மேய்ப்பன் கீழ் இருக்கிறவர்கள் ஆட்டு மந்தையாக இருந்தால் வாழ்க்கையில் குறைவு வராது, தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். நீங்கள் தாழ்ச்சி அடைகிறீர்கள் என்று சொன்னால், குறைவுபடுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆட்டு மந்தை அல்ல, வேறு ஏதோ ஒரு மந்தையாக இருக்கிறீங்க. 3 காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக 1 சாமுவேல் 11 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, சவுல் மாடுகளின் பின்னாலே போகிறான். ஒரு மாட்டு மந்தை,
என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மாட்டு கூட்டம், ஒரு மாட்டு மந்தை மேய்க்கிறவனுக்கும் மேய்ப்பன் தான் பேரு. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் உண்மை. நாம் யாராக இருக்கிறோம்? இங்கே சவுல் ஒரு மாட்டு மந்தைக்கு பின்னாலே போய்கொண்டிருக்கிறான். அப்படியானால் வேதம் ஒரு மாட்டு மந்தை சொல்லுகிறது. அதனுடைய அனுபவம் என்ன என்று சொன்னால், எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிப்போமானால், அங்கே வேதம் விதமாய் சொல்லுகிறது, நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். நன்றாய் கவனிங்கள். நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். பணியாத மாடு என்று சொன்னால் கீழ்ப்படியாத, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத, வார்த்தையை எதிர்த்து நிற்கிற மந்தை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி நீங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே தாழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். யோனாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நினிவே போ. அவன் முடியாதுன்னு சொல்லி தர்சிசத்தை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறான். எங்கே போய் சேர்ந்தான்? மீன் வயிற்றுக்குள்ள. காரணம் என்ன? கர்த்தர் போ சொன்னது ஒரு இடம், அவன் போகிறது ஒரு இடம். ஆகையினால வாழ்க்கையில தாழ்ச்சி உண்டானது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களிடத்தில் சொன்ன காரியம் என்ன? நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன? ஏன் என் வாழ்க்கையில் அடிக்கு மேல அடி உழுது? வேதம் சொல்கிறது, பணியாத மாட்டுக்கு அடி உண்டு. நீங்கள் எந்த மந்தையிலே இருக்கிறீர்கள்? சில சமயங்களிலே நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்பா வேலைக்கு போயிட்டு ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே ஹெட்மாஸ்டர் பையனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உங்கள் பையன் என்னென்னலாம் பண்ணுறான், படிக்க மாட்டேங்கிறான், இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணுறான். நேராக அப்பா வீட்டுக்கு வராங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு மாட்டுக்கு சோட்டு போட்டு வளர்க்கிய அந்த மாடு எங்க? அம்மாட்ட கேட்குறார். என்ன மடியாது? யோசித்து பாருங்க. தான் பிள்ளைக்கு இவ்வளவு செலவு பண்ணி படிக்க வைக்கிறோம், இவ்வளவு பிரயாசப்பட்டு சாப்பாடு போடுகிறோம், அவன் இப்படி எனக்கு வெட்கத்தை உண்டாக்குற ஒரு மகனாக இருக்கிறான்னு சொன்ன உடனே அப்பா என்ன சொல்கிறாரு? அந்த மாடு இங்கே போச்சு. பார்த்தீங்களா? அப்போ கவனிங்க, பணியாத மாடு. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 6:6 நாம் வாசிக்கிறோம், மாடுகள் மிரண்டு பெட்டி அசைத்தது. மாடுகள் மிரண்டு. தாவீது காலத்தில் கர்த்தருடைய பெட்டியை தன்னுடைய இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு ரதத்துக்கு மேலே ஏற்றி தாவீது அதை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். திடீர்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த உடனே மாடுகள் மிரண்டது. மாடுகள் மிரண்டதுனால பெட்டி கீழே விழுது போல மாறிவிட்டது. அந்த பெட்டி அசைத்தது என்று பார்க்கிறோம். அது மிரளுகிற தன்மை உள்ளது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். எவ்விதமாய் இருக்கிறீர்கள்? நீங்கள் ஆட்டு மந்தை தானா இல்லது மாட்டு மந்தையில் இருக்கிறீர்களா? ஆட்டு மந்தையாக இருந்தால் நீங்கள் தாழ்ச்சி அடையவே மாட்டீர்கள். இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம், கழுதைகள் மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். இங்கே ஒரு மெய்ப்பனை பார்க்கிறோம். அவன் கையின் கீழாக ஒரு மந்தை பார்க்கிறோம். அந்த மந்தையில் இருப்பது என்ன? கழுதைகள். கழுதைகள். கழுதைகளை மேய்க்கிற ஒரு மெய்ப்பன். பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க, கழுதை முன்னால் போனால் கடிக்கும், பின்னால் போனால் உதைக்கும். முன்னால் போனால் கடிக்கும். இந்த ஆள்கிட்ட போக முடியாது ஐயா, அப்படியும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது. எப்படி போனாலும் இந்த ஆள் பிரச்சனையான ஆள் தான். யோசித்து பாருங்க. உங்களை குறித்து அப்படி யாரும் சொல்லக்கூடாது. கழுதை மந்தை, அதை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் இருந்திருக்கிறான் என்பதை வேதாகமத்தில் நான் வாசிக்கிறோம். ஒன்றை கவனிங்கள். இந்த கழுதையின் சுபாவத்தில் கழுதை குட்டி நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி அதை விட கழுதை குட்டி அழகாக இருக்கும். அப்படி துள்ளி போகிறதெல்லாம் பார்த்தா அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும். ஆனால் வளர 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 சீக்கழுதை, போக்கழுதை, நிற்காத கழுதை. யோசிங்க. ஆனால் குட்டி அருமையாக இருக்கும். இது எதை காண்பிக்கிறது? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில், ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுத்த நாளில், என் இயேசு எனக்கு போதுன்னு சொன்ன நாளில் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருந்தது. அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது. எப்போதும் கர்த்தருக்குள்ள இருப்பீங்க, ஆண்டவரை பற்றி பேசுவீங்க, ஆண்டவரை குறித்து சந்தோஷப்படுவீங்க. ஆனால் வளர 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 உலகம் இப்படி தான், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான்.
அப்படி இப்படி பண்ணிட வேண்டியதான். சமயத்துக்கு ஏற்றபடி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட வேண்டியதான். கழுத வளர வளர கழுத கழுத ஆயிற்று. ஆனால் குட்டி அருமையானது. உங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையை யோசித்து பாருங்க. நீங்கள் ஆரம்ப நாளிலே கர்த்தருக்காய் செய்த காரியங்கள் என்ன, ஆண்டவருக்காக எடுத்த வைராக்கியங்கள் என்ன, ஆனால் இன்றைக்கு எந்த நிலைமையில இருக்கீங்க? கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதான் நம்மளை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 2:4 வாசிக்கிறோம், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு குறை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். கலாத்தியர் 5:7 வாசித்து பாருங்கள். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களை தடை செய்தவன் யார்? ஒரு நாளில் நீங்கள் நன்றா ஓடுனீங்க, அதுதான் குட்டி. ஆனால் இப்போ இல்லை. என்னாச்சுது? அதே போல எபிரேயர் 10:32 வாசிக்கிறோம், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாளிலே உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டங்களை சகித்தீர்களே. ஒரு காலத்தில் உங்களால் சகிக்க முடிஞ்சது, இப்போ முடியலை. எப்போ முடிஞ்சது? அப்போ பிரகாசம். அதுதான் குட்டியின் அனுபவம். இன்றைக்கி எவ்விதமாக இருக்கிறீர்கள்? கழுதை மந்தை என்று சொல்லி நம்மள பார்க்குறோம். யோபின் புஸ்தகம் 39:5 காட்டு கழுதையை தன் இச்சையாய் திரிய விட்டவன் யார்? கழுதை தான் இஷ்டப்படி தான் செயல்பட ஆரம்பிக்கும். யார் சொல்லி அது கேட்காது, யார் சொல்கிறதே அது விரும்பாது. ஏன் இஷ்டப்படி நான் நடப்பேன், நான் நினைச்சதை சாதிப்பேன். இதுதான் கழுதையினுடைய தன்மைன்னு வேதம் சொல்லுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் கூட நான் சொன்னதான் எல்லாரும் கேட்கணும், நீங்கள் சொன்னதை நான் கேட்க மாட்டேன், ஏன் இஷ்டப்படி தான் நடப்பேன் என்று சொல்லுகிற நீங்கள் பெரியவராக இருந்தாலும் வாலிபராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீ கழுதை மந்தையில் இருக்கிற என்பதை மறந்து போகாத. அதுதான் இதிலே சொல்கிறது. கடைசியாக 3ஆவதாக லூக்கா சுவிசேஷம் 15:15 வாசிக்கிறோம், குடியானவன் இளைய குமாரனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்க அனுப்பினான். இங்கே ஒரு பன்றி மந்தை இருக்கு, அதுக்கு ஒரு மேய்ப்பன் வந்து சேர்றான். இந்த பன்றி மந்தனுடைய அனுபவம் என்ன? வேதம் நிறைய காரியங்களை சொல்லுகிறது. லேவியராகமம் 11 நீங்கள் வாசிப்பில்லானா புசிக்கக்கூடிய மிருகங்கள், புசிக்கக்கூடாத மிருகங்கள் இருக்கு. அதில் பன்றியை குறித்து 7 பன்றி உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும், ஒரு அசுத்தமான மிருகம் தான் பன்றி. அது மாத்திரம் இல்லை, 2 பேதுரு 2:22 கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரள திரும்பினது போல. கழுவப்பட்ட பன்றி சேற்றில் எவ்வளவுதான் நீங்கள் பன்றியை குளிப்பாட்டி விட்டாலும் அது பலபடி சேற்றில் தான் நடக்கும். இதுதான் பன்றியினுடைய சுபாவம். நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீங்க? மார்க் 5:12 லேகியோனுக்கு பிசாசு பிடித்தவர்கள் விரட்டப்பட்ட அந்த பிசாசுகள் சொல்லுது, என்ன இந்த பன்றி கூட்டத்தில் அனுப்பிடுங்க. அப்போ பன்றி கூட்டங்கிறது பிசாசு இருப்பிடம், பிசாசுக்கு இடம் கொடுக்குற மக்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். உண்மை. அது யாருக்கு? ஆட்டு மந்தைக்கு. நீங்கள் மேய்ப்பெண் கீழே இருக்கிற ஆடுதானா, அல்லது மேய்ப்பெண் கீழே இங்கே நான் வாசித்தது போல மாட்டு மந்தையும் இருக்கிறது, கழுதை மந்தையும் இருக்கிறது, பன்றி மந்தையும் இருக்கிறது. நீங்கள் எந்த மந்தையில் இருக்கிறீர்கள்? ஆட்டு மந்தையில் இருப்பீர்களானால் தாழ்ச்சி அடையவே மாட்டீர்கள். நீங்கள் தாழ்ச்சி அடைகிறதா பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஆட்டு மந்தையில் நீங்கள் இல்லை, வேறு ஏதோ ஒரு இருக்கீங்க. இன்றைக்கு உங்களை திருத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல விலைக்காக என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மேய்ப்பெண் கையின் கீழே இருக்கிற ஆடுகளாக ஜீவிக்க எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். வேறு எந்த மந்தையில் இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து மாறுவார்களாக. நீர் அப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.